ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ வந்து நாங்கள் இப்போ மணி 6 மணி ஆகிட்டு. இன்னைக்கு டயாலிஸும் இருக்குது. ஆனால் காலையில் வந்து எங்கள் வீட்டில் வந்து மாகாளியம்மன் கோயிலில் பொங்கல் வைக்கிறாங்க. இன்றைக்கி தான் எல்லாருமே பொங்கல் வச்சு கிடாலாம் வெட்டுவாங்க. நாங்கள் கிடாலாம் வெட்டலை. பொங்கல் மட்டும் வைக்கிறதுக்கு போனோம். இப்போ எங்கள் அம்மா வருவாங்க. நான் அதுக்குள்ளே வந்து காலையில் வந்து லெமன் ரைஸ் செஞ்சு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுட்டேன். இதுதான் வந்து டிஃபனுக்கு எடுத்துகிட்டு போனோம் லெமன் ரைஸ் இன்னைக்கு. பையன் சாப்பிட்டுட்ருக்கான். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அவர் சாப்பிட்ருவார், சாப்பாடு மட்டும்தான் அப்படியே இருக்கும். இப்போ வருவாங்க, நாங்கள் போய் பொங்கல் வைக்க போகிறோம். காலையிலேயே நாங்கள் 6 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். அப்போவே இவ்வளோ கூட்டம் மக்களே. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. நான் எப்போதுமே பொங்கல் வந்து அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் பொங்கி வர்றது தான் பொங்கல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இப்போ எங்கள் அம்மா இங்கே எல்லோரும் எப்படி திரும்ப பண்ணுறாங்க, அரிசியை நல்லா கழுவி அந்த தண்ணியை எடுத்து அடுப்பில் தீய வச்சதுக்கப்புறம் அது பொங்கி வருது பார்த்திங்களா. அந்த அரிசி கழுவின தண்ணி வந்து பொங்கி வருது மக்களே. அதுதான் அது பொங்கினதுக்கப்புறம் தான் அப்புறம் அரிசியை போட்டு வெண்பொங்கல் வைக்கிறாங்க. எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைமு நான் இது வந்து பார்க்குறது. இந்த ஊரில் தான் இருக்கிறோம் ஒரு 15 வருஷமாக. ஒரு 10 வருஷமாக கோயில் திருவிழாவே நடக்கலை. அதுக்கு முன்னாடி நடக்கும்போதெல்லாம் நான் வந்து காலேஜு ஸ்கூலுன்னு போயிடுவேன்னா இந்த பொங்கலுக்கு நான் வந்ததே கிடையாது. எங்கள் அம்மா தான் காலையில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி கோயில் விசேஷம்லாம் நடக்கும்போது பொங்கல் வைப்பாங்க. நான் வந்து அட்டன் பண்ணது கிடையாது. இன்றைக்கி நான் பார்க்கும்போது தான் எப்படி ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி அரிசி கழுவின தண்ணி வந்து பொங்கி வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் பொங்கி வந்துச்சு மக்களே. ஆனால் வந்து நான் எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து அரிசி அதுக்கப்புறம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் பொங்கி வர்றது தான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இங்கே வந்து அரிசி கழுவின தண்ணியை தான் ஃபஸ்ட்டு பொங்க வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க, அரிசியெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்படி தான் இது பண்ணணுன்னு என் தங்கச்சி தான் வச்சா இந்த வருஷம். எங்கள் அம்மா பழகி கொடுத்துட்டு இருந்தாங்க, அவளுக்கு தான். இது வந்து நாங்கள் நேற்று பொங்கல் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் வச்ச வீடியோ. இன்றைக்கி வந்து கோயிலில் என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்னா, சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு பக்கமே தேர் மறுபடியுமே ஊருக்குள்ளே சாமியை வச்சு வரோம். எல்லாருமே இப்போ இது தேங்காய் பழம் உடைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி உடைக்கிறவங்க உடைப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க மக்களே. இன்றைக்கி ஃபுல்லாகவுமே ஊரே யார் இருக்கா அப்படின்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ரோட்டில் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் தண்ணியை ஊற்றி கலர் சாயம் வச்சுருப்பாங்க. அதை ஊற்றி அதை வந்து மூஞ்சிலெல்லாம் அடித்து விளையாடுவாங்க. நாங்கள் முதல்ல அந்த கோயில் பக்கத்துலேயே எங்கள் வீடும் கடையும் இருந்துச்சு. அப்போ வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து எங்கள் அப்பா மேலே எல்லோரும் ஊற்றிட்டு சாயெல்லாம் பூசிட்டு போவாங்க. எங்கள் அம்மா மேலே அப்படி இப்படின்னு எல்லாருமே பண்ணுவாங்க. நாங்கள்லாம் காலேஜ் விட்டு வரும்போது அந்த சாயங்காலம் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குமா, எல்லாருமே மஞ்சள் தண்ணியையும் இங்கே சாயத்தையும் பூசி பூசி விடுவாங்க. அன்றைக்கி வந்து யார் எப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக போனால் மஞ்சள் தண்ணி தான், மஞ்சள் தண்ணியும் சாயம்தாங்கிற மாதிரி இருக்கும்.